நடிகரும் தவிக தலைவரும் விஜய் எல்லோரும் எதிர்க்கிறாங்க என்று எல்லாரும் சொல்கிறாங்க. அதை ஏன் எதிர்க்கிறாங்கங்கிறது ஒவ்வொரு தரப்பினருக்கும் ஒரு கருத்து இருக்கும், சரியா? வெகுஜன மக்களுடைய கருத்து என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெகுஜன மக்கள்னால் நம்மளும் அதில் உள்ள அடங்குவோம், அதனால தான் இந்த கருத்து, சரியா? இப்போது இன்னும் ஒரு கட்சி புதுசாக ஆரம்பிக்கிறாங்கன்னாக்கா அந்த கட்சி ஆளுங்கட்சிக்கு கூட்டணியாக இருந்தால், ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக இருந்தால் அந்த கட்சி ஆரம்பிக்கிற கட்சியை ஆளுங்கட்சி ஆதரிப்பாங்க, அதை வரவேற்பாங்க அந்த கட்சியை. உதாரணத்துக்கு இப்போ டிஎம்கே ஆளுங்கட்சியாக இருக்குது, விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரு. விஜய் டிஎம்கேட கூட்டணி, டிஎம்கேட நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் என்று சொன்னாக்கா டிஎம்கே அதை ஆதரிக்கும், இல்லைன்னா அவங்க எதிர்ப்பாங்க. இது டிஎம்கே ஆளுங்கட்சியாக உள்ளவங்களோட நிலைப்பாடு. அதே போல் எதிர்கட்சிங்கிறவங்க எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கேயோட விஜய் கூட்டணிண்டாக்கா விஜயை ஆதரிப்பாங்க, இல்லைண்டா ஏடிஎம்கே எதிர்க்கத்தான் செய்யும். இதே போன்று தான் மற்ற எல்லா கட்சிகளும், பிஜேபியாக இருந்தாலும் சரி, எல்லா கட்சிகளாக இருந்தாலும் சரி, இது கட்சியுடைய நிலைப்பாடு. அதனால தான் விஜய் எல்லாருமே எதிர்க்கிறாங்க, சரியா? இது அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடு. அதே போன்று மீடியாக்களை எடுத்துக்கிட்டாலும் மீடியாக்கள்லேயும் விஜய அரசியல் எதிர்ப்பு நிறையா இருக்கும். இதை ஏன் நம்ம சொல்கிறோம்டாக்கா, மீடியாக்களில் இரண்டு வகையாக இருக்கும். ஒன்று ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக உள்ள மீடியாக்கள் இருக்கும். இப்போ டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக உள்ள மீடியாக்கள் எல்லாமே விஜயை எதிர்க்க தான் செய்வாங்க. அதே மாதிரி எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கேக்கு சப்போர்ட்டாக உள்ள மீடியாக்களும் விஜயை எதிர்க்க தான் செய்வாங்க. பொதுமக்கள்னு ஒரு குறிப்பிட்ட அளவு இருப்பாங்க, யூடியூப்லேயா இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்லேயா இருந்தாலும் சரி. அந்த மாதிரி உள்ளவங்க சில பேர் எதிர்க்க செய்வாங்க, சில பேர் வரவேற்க செய்வாங்க. அப்படி எதிர்க்க செய்கிறவங்களும் இருக்காங்க, வரவேற்க செய்கிறவங்களும் இருக்காங்க. இதுதான் உண்மை. அப்படி நம்முடைய பார்வையில், வெகுஜன மக்களாகிய நம்முடைய பார்வையில் அதிகமான மக்கள் இந்த விஜயுடைய அரசியலை வரவேற்கிறாங்களா எதிர்க்கிறாங்களான்னு பார்த்தா முக்கால்வாசி பேர் எதிர்க்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட சில பேர் மட்டும்தான் ஆதரிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னண்டாக்கா, விஜய் அரசியலுக்கு வரக்கூடாதோ, அவர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறக்கூடாதுன்ற யாருக்குமே இது கிடையாது. அவர் அதாவது ஒரு நடிகர் ஆட்சி அதிகாரத்துக்கு வரலாமா, ஆளுமைக்கு வரலாமா, முதல்வர் ஆகலாமாங்கிற நிலைப்பாடு யாருக்குமே கிடையாது. ஏன்னாக்கா இங்கே இந்தியாவில், தமிழ்நாட்டில் டிவிக்கிறவங்கெல்லாம் ஆட்ட ஆளும் போது ஒரு நடிகர் ஆட்ட ஆடுறதுல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. யார் வேணுமோ இந்த சுதந்திர இந்தியாவில் எல்லோருக்குமே அந்த வாய்ப்புகள் இருக்குது. தன்னுடைய கொள்கையும் தன்னுடைய நிலைப்பாட்டையும் தனக்கு இருக்கின்ற ஆள் பலத்தையும் பக்க பலத்தையும் மக்களுடைய செல்வாக்கையும் பொறுத்து தான் ஒருத்தர் அரசியலில் நிலைக்க முடியும். அந்த வகையில் யார் வேணுமோ அரசியலுக்கு வரலாம், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதிகமான மக்கள் ஏன் விஜயை எதிர்க்கிறாங்க, குறிப்பிட்ட மக்கள் மட்டுமே விஜயை ஏன் ஆதரிக்கிறாங்க, இதுக்கு என்ன காரணம் பார்த்தாக்கா, மக்கள்கிட்ட ஒரு தலைவர் நம்பிக்கைக்குரியவராகவும் அந்த மக்களுக்கு பிடித்தவராகவும் இருந்தால்தான் அவர் அந்த பதவிக்கு வர்றதுக்கு பொருத்தமானவர் என்று முடிவு பண்ணுறாங்க. அப்போ அந்த வகையில் கடந்த கால தலைவர்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, எந்த தலைவர்களாக இருந்தாலும் அவங்க மக்களுடைய பிரச்சனைகளை முன்னிப்பாங்க, களத்தில் நின்று போராடுவாங்க, மக்களுக்கு தேவையான கோரிக்கைகளுக்கு குரல் கொடுப்பாங்க. மக்களுக்கு சேதம் விளைக்கிற எந்த ஒரு இதுலேயும் போய் நிற்க மாட்டாங்க. அதே மாதிரி பாதிக்கப்பட்ட நேரத்தில் அந்த உரிய நேரத்தில் போய் மக்களுக்காண்டி குரல் கொடுப்பாங்க, அவங்களுக்கு தேவையான செய்வாங்க. இதுதான் முந்தைய உள்ள அரசியல் தலைவர்களுடைய நிலைப்பாடு. அதை தான் மக்களும் விரும்புவாங்க. ஒரு வெகுஜன மக்களாக பார்த்தோம்னாக்கா, ஒரு நமக்கு ஒரு துன்பம் ஏற்படுது, நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றலை, நமக்கு இது விரோதமான செயலை செய்கிறாங்க இந்த அரசாங்கம், நமக்கு யார் குரல் கொடுப்பாங்கிற நேரத்தில்
ஒரு தலைவரோ ஒரு கட்சியோ அதை அவங்களுக்கு ஆறுதலாக போய் நிற்கும் போது அந்த தலைவர்களை அவங்களுக்கு பிடிக்கும், அதன் மூலியமாக அவங்க வாக்கு செலுத்துவாங்க. இதுதான் காலங்காலமாக நடக்கிறது, இதுதான் உண்மையும் கூட. ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனைங்கும்போது அந்த மக்களுக்கு போய் நம்ம முன்னின்று அவங்களுக்கு அவங்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கும் குரல் கொடுக்கறதுக்கும் நான் இருக்கிறேன் உங்களுக்கு முன்னாடின்னு நின்றாக்க தான் அந்த மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. ஆனால் இப்போ உள்ள தலைவர்கள், இப்போ குறிப்பாக சொல்ல போனோம்னா விஜய் அவர்கள் அந்த மாதிரி எந்த ஒரு செயல்லையுமே ஈடுபட மாட்டேங்கிறாரு. மக்களுடைய பிரச்சனையை பற்றி பேசுகிறதுக்கு எதுக்குமே முன் வர மாட்டேங்கிறாரு. அதாவது நீங்கள் எந்த சமீபமாக நடந்த அந்த விஜயோடைய இதாக இருந்தாலும் அதுலேயும் கூட நீங்கள் உள்ளரங்கு நிகழ்ச்சியில் கூட பார்த்தீங்கன்னா டிஎம்கே மட்டுமே பேசுகிறாரே தவிர மக்களுடைய கோரிக்கையை பற்றி பேச மாட்டேங்கிறாரு. அவர் முழுக்க முழுக்க கட்சி ஆரம்பித்ததுலேருந்து நேற்று வரைக்கும் நடந்த வரைக்கும் டிஎம்கே மட்டுமே அவர் குறிக்கோளாக வச்சு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் தவிர மக்களுடைய கோரிக்கையை இதை நான் செயல்படுத்துவேன், இதுக்காண்டி நான் போராடினேன் என்று அவர் எதையுமே எங்கேயுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. அதனால தான் முக்கால்வாசி பேருக்கு விஜயுடைய அரசியலை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சில ரசிகர்களும் பெண்களும் பிள்ளைகளும் அவருடைய ஆர்வம், ஒரு நடிகராக பார்க்கும்போது அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும். இந்த நடிகர் படத்தில் நடித்த மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு உள்ள குறைகளை தீர்ப்பார், படத்தில் ஃபைட் பண்ண மாதிரி இங்கே நம்மளுடைய பிரச்சனைக்காண்டி ஃபைட் பண்ணுவார், மக்களுக்காண்டி போராடுவார், அதனால் இவர் வரட்டுன்னு நினைக்கிறவங்க சில பேர். அதனால தான் சில பேர் ஆதரிக்கிறாங்க, முக்கால்வாசி பேர் எதிர்க்கிறாங்க. இதுதான் மெயின் காரணம். அப்போ அவருடைய நடவடிக்கைகளை மாற்றணும். முதல்ல ஒரு ஆட்சிக்கு வரணும், நான் முதல்வர் ஆகணும், நல்ல திட்டங்களை கொண்டுட்டு வரவங்கிறவர் முதல்ல நம்ம சுற்றி உள்ள பிரச்சனைகளை சரி பண்ணணும். மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அங்கே போய் குரல் கொடுக்கணும். நான் இந்த ஒரு செய்தியை சொல்கிறதுனால நாம் தமிழருக்கு நான் ஆதரவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. அவரையும் நான் நிறைய வீடியோவில் எதிர்ப்பாக பேசியிருக்கேன். எதுக்கு இந்த நேரத்தில் சொல்கிறேன்டா, நாம் தமிழர் கட்சி எத்தனையோ போராட்டங்களை பண்ணியிருக்கு இந்த அரசாங்கத்துக்கு எதிராக. இந்த நாம் தமிழும் டிஎம்கே கடுமையாக எதிர்த்திருக்கு, அதில் மாற்று கருத்தே இல்லை. டிஎம்கே எதிர்க்கிறதுனால நாம் தமிழர் நம்ம எதிர்க்கலை, சரியா? இப்போ இந்த நேரத்தில் ஏன் அவங்கள நம்ம வாழ்த்துறோம்டாக்கா, டிஎம்கே ஆட்சியில் இருக்கும் போது சில திட்டங்களை கொண்டுட்டு வரும்போது அது மக்களுக்கு பாதிப்புங்கும் போது களத்தில் இறங்கி போராடுறாங்க, மக்களாக போய் நின்று போராடுறாங்க. ஆனால் நீங்கள் வெறும் ஐக்கியம் மட்டும் கொடுத்துட்டு ஒரு வீடியோ போட்டுட்டு நான் உங்களுக்கு முதல்வர் ஆகுவேன், நான் எல்லா செயல் திட்டங்களையும் செய்வேன்டாக்கா, இது எந்த விதத்தில் நியாயம் என்று சொல்லுங்கள். அதனால தான் அதிகமான வெகுஜன மக்கள் இவர் தலைவராக வந்தால் நம்மளை எங்கே கவனிக்க போகிறாரு, இப்போவே களத்தில் நிற்க மாட்டேங்கிறாரு, மக்களுக்கு குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு, அப்புறம் நாளைக்கு முதல்வர் ஆன பிறகு எப்படி நம்மளுக்கு குரல் கொடுப்பாரு என்று ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அப்போ முதல்ல நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறதோ இல்லை நீங்கள் ஆட்சிக்கு வர்றதோ எந்த மக்களுக்கும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வாங்க, முதல்ல மக்கள்கிட்ட உள்ள பிரச்சனைகளை பாருங்கள், மக்களுக்கு போராடுங்க, மக்களுக்கு தேவையானதை செய்யுங்க இறங்கி. அதுக்கப்புறம் உங்களுடைய கட்சிகளை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து, இந்த தேர்தல் இல்லைண்டா அடுத்த தேர்தல் வரப்போகுது இன்னொரு 5 வருஷத்தில், இடையில நாடாளுமன்ற தேர்தல் வரும். இதுக்கு இடையில எத்தனையோ பேர் இறக்கலாம், அந்த இடத்துல இடைத்தேர்தல் வரலாம். இது போன்ற எத்தனையோ தேர்தல் வரத்தான் போகுது. நான் எடுத்தேன் இன்னைக்கு இன்றைக்கே நான் முதல்வர் ஆகும்னு சொல்கிறது ஆணவமும் நம்ம மேலே நம்பிக்கை இருக்கலாம், அதுக்கு இந்த தலைகணம் இருக்கக்கூடாது. அப்போது இத்தனை ஆண்டு காலமாக ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் செயல்படக்கூடியவங்களாம் அப்போ அவங்களுக்கெல்லாம் திறமையே இல்லைன்னு நினைக்கிற மாதிரி போயிடும். நீங்கள் செயல்படுத்துங்க, உங்களுடைய கொள்கையில் நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னா முதல்ல ஒரு குறிப்பிட்ட மக்கள் வருவாங்க, பிறகு உங்களுடைய கொள்கையில் நீங்கள் உறுதியாக இருக்க அனைத்து மக்களும் உங்கள் பின்னாடி வருவாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக வரும். நீங்கள் எடுத்தவனையே உங்களுடைய கொள்கையும் சரியாக சொல்ல மாட்டேங்கிறீங்க, கேட்டால் நான் திமுக எதிரி பிஜேபி எதிரிங்கிறீங்க. ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பிஜேபிக்கு எதிரியாக
எதிராக நீங்கள் எதையுமே குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ எஸ்ஐஆர் படிமத்தை கொண்டுட்டு வந்தது எலெக்ஷன் கமிஷனும் பிஜேபியும் தான். ஆனால் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எந்த ஒரு வீடியோவும் போடல. டிஎம்கே மோசடி பண்ணதுங்கிறீங்க. கொண்டுகிட்டு வந்தது எலெக்ஷன் கமிஷனு, ஆனால் டிஎம்கே மோசடி பண்ணுறீங்க. மோசடி பண்ணக்கூடியவங்க பிஜேபி, அதுக்கு எதிராக எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்படி எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் இருமொழி கொள்கையை கொண்டுட்டு வரணுன்னு, மும்மொழி கொள்கையை கொண்டுட்டு வரணுன்னு தொடக்கிறது பிஜேபி. அதுக்கு எதிராக இருக்கிறது தமிழ்நாடு அரசு. அதை நீங்கள் தமிழ்நாடு அரசை குறை சொல்கிறீங்களே தவிர அதுக்கு எதிராக உள்ள பிஜேபியை நீங்கள் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேங்க. இப்படி எல்லா விஷயங்களிலும் நீங்கள் பிஜேபியை எதிர்த்து கேள்வி கேட்காம நான் பிஜேபிக்கு எதிரி என்று சொன்னாக்கா மக்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க? ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும்தான் உங்களை ஏற்றுக்குவாங்க. எல்லா மக்களும் உங்களை அரவணைன்னு நிற்கணும், எல்லா மக்களும் உங்களுக்கு ஓட்டு போடணும், எல்லா மக்களும் நம்மளுக்கு வேணுண்டாக்கா நீங்கள் வெளிப்படையாக வரணும். பொதுவெளியில் அவங்க செய்கிற குறைகளை சொல்லணும். அதே மாதிரி இவங்க செய்கிற நீங்கள் டிஎம்கே குறை சொல்கிறது நம்ம ஒன்றும் சொல்லலை. அவங்கள நீங்கள் எந்த அளவுக்கு குறை சொல்கிறீங்களோ அதை விட அதிகமாக யார் குறை சொல்லணும்? பிஜேபி அரசாங்கத்தை. ஏன்னா மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சி பிஜேபி ஆட்சி. அவங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னென்னத்தையெல்லாம் மறுக்கிறாங்க, என்னென்னத்தையெல்லாம் கொடுக்கறதுக்கு தயக்கிறாங்க என்று எல்லாருக்குமே தெரியும். அப்போ அதை பற்றி நீங்கள் வெளிப்படையாக விமர்சித்தால்தான் மக்கள் உங்கள் பின்னாடி வருவாங்க. பின்னாடி வர்றது மட்டும்லாம் இல்லை, நீங்கள் சொல்கிற அந்த கொள்கையில் கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்தாக்க தான் மக்கள் உங்கள் பின்னாடி கடைசி வரைக்கும் வருவாங்க. இல்லைண்டாக்கா பாதியிலேயே எத்தனையோ நடிகர்கள் கட்சி நான் எதுக்காண்டி கட்சி ஆரம்பித்தேன் என்று சொன்னவங்கலாம் இன்றைக்கி எங்கே போயிருக்காங்க, எப்படி போயிட்டாங்கன்ட்டு எல்லாருக்கும் தெரியும். ஆக நம்ம ஒரு கொள்கையில் உறுதியாக இருக்கணும், அந்த கொள்கையின்படி செயல்படுத்தணும். அதை விட்டுட்டு நான் எதுக்குமே வரமாட்டேன், யாருக்குமே குரல் கொடுக்க மாட்டேன், நான் வீடியோ மட்டும்லாம் போடுவேன்டாக்கா இப்போ நானும் வீடியோ தான் போடுறேன். இதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒன்றுமே கிடையாது. வீடியோங்கிறதுனால பார்க்குறவங்க மட்டும்தான் பிரயோஜனம். ஆனால் நீங்கள் களத்தில் நின்றீங்கன்னா பொதுமக்களுக்கு ஒரு உத்துணர்வு கொடுக்கும். நமக்காண்டி குரல் கொடுக்குறாங்கன்ட்டு அந்த ஒரு எண்ணம் வரும். அதையெல்லாம் கருத்தில் கொண்டு செயல்படுத்தணும். இப்போ குறிப்பிட்டு சொல்லணும்னா நேற்று ஒரு உள்ளரங்கு நிகழ்ச்சி நடத்துனீங்க, அதில் 2000 பேர் கலந்துக்கிட்டாங்கங்கிறீங்க. 2000 பேர் கலந்துக்கிட்டாங்களே, அது யார் சொல்லுங்கள்? பொதுமக்களா? உண்மையை சொல்லுங்கள், உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். அது எல்லாம் வந்தவங்க எல்லாருக்கும் நீங்கள் டோக்கன் கொடுத்து உள்ள அனுமதிச்சிங்களே, அவங்க எல்லாருமே பொதுமக்களா? 99% அது உங்களுடைய ரசிகர்களுக்கும் உங்கள் மன்றத்தில் இருந்தவங்களுக்கு தான் நீங்கள் டோக்கன் கொடுத்துருப்பீங்க. அதுதான் உண்மையும் கூட. ஏதோ ஒரு சிலருக்கு வேண்டாக்கா பொதுமக்களுக்கு கொடுத்துருக்கலாம், பாக்கி எல்லாருக்குமே உங்கள் மன்றத்தில் உள்ளவங்களுக்கும் ரசிகர்களுக்கும் தான் நீங்கள் டோக்கனை கொடுத்து அங்கே உள்ளரங்க நிகழ்ச்சி நடத்திப்பீங்க. அது எப்படி ஒரு கட்சியுடைய மீட்டிங் ஆட்டம் எதிர்பார்க்க முடியும்? அது உங்களுடைய ரசிகர் கூட்டத்தை வச்சு பேசுகிற மாதிரி உள்ள ஒரு மீட்டிங். உதாரணத்துக்கு சொல்லணுண்டா, ரஜினி கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு ஒரு மன்றத்தை கூட்டி மன்றத்தில் ஆட்களையெல்லாம் வர வச்சு ஒரு உள்ளரங்க நிகழ்ச்சி நடத்தினார். நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன், உங்களுடைய நிலைப்பாடு என்ன ஏதுங்கிறது. அதே மாதிரி நீங்கள் இப்போ உள்ளரங்குக்குள்ள ஒரு 2000 பேரை வச்சு நடத்தினேன், எனக்கு இவ்வளோ பேர் கூட்டம் கூடுது பாருங்கண்டாக்கா அது ஏற்றுக்கக்கூடிய செய்தியாக இல்லை. அங்கே வந்தவங்க எல்லாருமே 99% உங்களுடைய ரசிகர்களாக தான் இருக்கும், உங்களோட மன்றத்தில் உள்ள உறுப்பினர்களாக இருக்கும், இல்லை கட்சியில் உள்ள உறுப்பினர்களாக இருக்கும். பொதுமக்கள் வந்திருப்பாங்களா? இல்லை. அப்போ அதையெல்லாம் கருத்தில் கொண்டீங்கன்னாக்கா நேற்று நடத்தினது உங்களுக்கு உள்ள நிர்வாகிக்கு உள்ள மீட்டிங் ஆட்டம் தான். அதை புரிஞ்சுங்க. முதல்ல களத்துக்கு வாங்க, மக்களை சந்திங்க, மக்களுடைய பிரச்சனைகளை பேசுங்க, மக்களுக்கு உறுதுணையாக நெல்லுங்க. நீங்கள் சொன்ன கொள்கையில் கடைசி வரைக்கும் உறுதியாகிறீங்க. டிஎம்கே ஏடிஎம்கே எந்த கட்சியோடையும் கூட்டணி இல்லை, பிஜேபியே நாங்கள் பரம எதிரியாக தான் நினைப்போங்கிறதுல கடைசி வரைக்கும் உயிர் மூச்சுள்ள வரைக்கும் உறுதியாகிறீங்க. மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து உங்களை பின்தொடர்ந்து வருவார்கள். அதை விட்டுவிட்டு
அண்ணன் லக்ஷ்மணன் அண்ணன் மூத்த பத்திரிகையாளர் சொல்லுவாருங்க, அடிக்கடி மீடியாக்களில் பேட்டிகளில் சொல்லுவார், அரசியல்வாதி யாருக்குமே வெக்கம் கிடையாது, எப்போ வேணுமோ எது வேணுமோ மாறும், வெக்கங்கிறதே கிடையாதும்பாங்க. அந்த மாதிரி தான் எல்லா அரசியல்வாதிகளும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப மாறிக்குவாங்க. நீங்களும் அதே போல் மாறினீங்கன்னா அதே தான் உங்களுக்கும் நடக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம்.